நமக்கு எதிர்த்தாப்புலையோ பக்கத்துலையோ இல்லை சைட்லையோ ஒரு மகானோட திருவுருவ படத்தை பார்த்துட்டீங்கன்னா அவர் உங்களை வாங்கன்னு கூப்பிடுறாரு. அர்த்தம் ரிஷபராசி நேயர்களே, நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க. நீங்க கோயிலுக்கு வர சொல்லுங்க, வர சொல்லாம போங்க. எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியே தீரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது ரிச்சிகராசி நேயர்களுக்காக. உங்களுக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். விஐபி என்ட்ரி தான் அணுங்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணாம். மீனராசி நேயர்களே, முடிஞ்சா நாம திருந்திப்போம். விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் 2026 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். வாங்களேன், இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார். சதுர்த்தசி திதி காலை 9:25 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி, சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. காலை 9 10:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே. பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது பூச நட்சத்திரத்துல இருந்தால், என்னத்த பாசம் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, சொல்லி தொலையும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் என்னங்க பண்ணுவேன், சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்துல உட்காந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துட்டாரே, அதை தானே நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம பாசத்திற்குரிய பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு, சார் கிளியா சார், கிளி பேச்சு கேட்கவா, பேசுவது கிளியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கே. மதுரை மீனாட்சி அம்மனோட தோல்லையும் இந்த கிளி உட்கார்ந்துருக்கு. நிறைய கருப்பு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், அவங்களுக்கும் இந்த கிளி வருது. இந்த கிளினாலே தகவலா, இன்ஃபர்மேஷனா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த காலத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் வச்சிருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த பச்சை கிளி. அப்போ மதுரை மீனாட்சி அம்மனோட திருவுருவ படத்தை போன்ல இன்னைக்கு டிபியா பார்க்கறதும், நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிற பாட்டை காதுகளால் கேட்கறதும், பச்சை கிளியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறது. சார் ஆண்ட வேலை பெண் தெய்வங்களோட ஆலயம் இருக்கு சார், பெண் தெய்வங்களோட சன்னதி இருக்கு சார், அவங்க எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மனோட ரெப்ரசன்டேட்டிவாவே நீங்க பார்க்கலாம். அந்த பெண் தெய்வங்களோட ஆலயம் தனித்துவமா இருந்ததுன்னா அங்க ஒரு 2 நிமிடம் அம்மான்னு பிரார்த்தனை செய்து ஒரு 3 முறை வலம் வந்து பிரதர்ஷனம் செய்துட்டு, உங்களால முடிந்தது பிரியமா என்னவோ மலர்கள், தீபம், உண்டியல்ல போடுறதோ தட்டுல போடுறதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, அதை செய்துட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்து பாருங்க. பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பாசத்திற்கான போராட்டம் இருக்காது. ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமா செய்துட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அத்தனை சுபிக்ஷங்கள் ஏற்படும். சார் இப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன கலர் சொல்ல போறேன்னு. கிளிப்பச்சையின் நிறம், வெளிர் பச்சையின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இன்னைக்கு இருக்கும். எங்கேயாவது பச்சை கிளியை பார்த்துட்டீங்கன்னா அம்பாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கங்களேன். கிளி கிளி கிளி, அந்த கிளி தான். இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் ஆள் வரல, அங்கேருந்து தகவல் வரலை, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வரலை, நான் கேட்டுட்டே இருக்கேன், இந்த ஆர்டர் போட்ட பொருளும் என்னை தேடி வரலை. நம்மிடம் பணிபுரிபவர்கள், நமக்காக வேலை செய்பவர்கள், நமக்காக ஓடுபவர்கள் வரலை, லேட்டாக வராங்க, தரலை, இது எதிர்பார்த்து காத்திருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகுதே அப்படின்னு
இந்த டிலேயிங் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு டென்ஷன், பரிதவிப்பு, என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு, வாசலை எட்டி எட்டி பார்த்து, ஃபோனை எட்டி எட்டி பார்த்து, வாட்ஸ்அப்ல எட்டி எட்டி பார்த்து, நான் எட்டியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்பு, பாசம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து. அடடடா சார், டிக்கெடிச்சுட்டே போலாமா சார்? பூர்ண கும்பம் முதல் மரியாதை. இன்னைக்கு உங்களை வரவேற்பவர்கள், உங்களுக்காக காத்திருப்பவர்கள், உங்களை சந்திக்க வருபவர்கள் உங்களை அப்படி ஒரு புகழ்ந்து சொல்லுவாங்க. தைரியமா இன்னைக்கு முடிவுகள் எடுக்கலாம், மிக சரியானதாக அமையும். பூ மேடைதனில் துயிலும் ராஜயோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். பூ, மேடை, பழங்கள், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஸ்வீட்ஸ், சேவரிஸ் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. மாலை நேரத்துல பிரத்யேகமான உணவு ஏற்பாடு அப்படிங்கிறது இருக்கும். மகான்களோட வழிபாடு, மகான்களோட திருவுருவ படம், நம்ம வாகனத்துல போகும்போது கூட நமக்கு எதிர்த்தாப்புலையோ பக்கத்துலையோ இல்லை சைட்லையோ ஒரு மகானோட திருவுருவ படத்தை பார்த்துட்டீங்கன்னா அவர் உங்களை வாங்கன்னு கூப்பிடுறாரு அர்த்தம். ரிஷபராசி நேயர்களே, அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விட்டக்குறை, தொட்டக்குறை, அக்கறை இதெல்லாம் தெளிவாக வேண்டிய தருணம். ஆமா சார், ஆமா சார், நேத்தி வரைக்கும் ஒரு தெளிவே இல்லை, ஒரே மீன் மார்க்கெட் உள்ள நுழைஞ்ச மாதிரியே இருந்தது. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு, எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து பெரிய அளவுக்கு பேசப்படும். மிதுனராசி நேயர்களே, மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. அப்ப ஸ்வீட்டை எடு, கொண்டாடுன்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா சண்டை சச்சரவனும் வந்தா இன்னைக்கு பச்சை கிளி தான். ஆனா நீங்க பாருங்க, மானா மாற வேண்டிய தருணம். என்னது? மான் கராத்தே. எதிரிகிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி போய் சைட்ல நின்னுக்கங்க, பின்னாடி நின்னுக்கங்க, மறைஞ்சு நின்னுக்கங்க, நேருக்கு நேர் எதிரிகிட்ட போவாதீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி வருமா கச்சேரிக்கு அப்படின்னு ஒரு தவிப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பாச போராட்டம், உணர்வு போராட்டம். நான் திணையை பிடிச்சி நடக்கிறப்ப இவன்லாம் என்னைய பிடிச்சி நடந்தான், இப்ப இவன்லாம் சொல்லி நான் கேட்கற நிலைமையில இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அட்வைஸ் தருவாங்க பாருங்க, நமக்கு பத்திக்கிட்டு வரும். கணிதங்கள் புரியாது. கணிதங்கள், மேக்ஸ், அனாலிசிஸ், ஈக்குவேஷன், அச்சோ நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது 3 நாள்ல இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னைக்கு காப்பாற்ற முடியலையேங்கிற வருத்தமும் தவிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அப்பாலஜைஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, லேட் ஆயிடுச்சு, சொச்சோ அவசரம் ஆயிடுச்சே, தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, நானே மீட்டருக்கு கீழே தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். எதுல? அபூர்வ சகோதரர்கள். அப்போ உங்க சகோதர சகோதரிகள் எத்தனை அபூர்வம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமல் டாக்ஸிக்காரர் சார் மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு, நானே மீட்டருக்கு கீழே தாயா இருக்கேன், இந்த மீட்டருக்கு கீழே இருக்கேன்னு சொல்ல வேண்டிய தருணம் இன்னைக்கு கடகராசிக்கு இருக்கும். ஆனா நீங்க எப்பவுமே மீட்டருக்கு மேலதான் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு என்ன பண்றது, நாள் அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டுக்கு தில்லு. உங்க தைரியம் தாங்க, உங்க துணிச்சல் தாங்க, உங்க வீரம் தாங்க. அட வாழ்ந்து பார்ப்போம் வா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம். கீழே விழாம சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியுமா? அப்ப திறமை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய தருணம் இன்னைக்கு இருக்கும். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். நான் எடுத்த முடிவில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எதிரிகளின் கூடாரத்தில் சலசலப்பு அப்படின்னு. சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, மை ஹார்ட் டஸ் கோ ஆன். என்னது? என் மனம் சென்று வருகிறதே, என் மனம் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்த பாட்டு தான் டியூனை மாத்தி போட்டுட்டு போடுறாங்க. இன்னைக்கு டைட்டானிக் ரேஞ்சுக்கு உங்க கப்பல் அதிகமா பறக்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன். அப்ப அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதுன்னு உங்க அன்புக்குரிய துணையை பார்த்து சொல்வது. சிநேகிதிகள், உறவுகள், நட்புகள் இவங்க கூட எல்லாம் சந்தோஷமான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். திறமை பெரிய அளவுக்கு பளிச்சிடும், ரின் சுப்ரீம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கும். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று நிகழ்வுகள், இந்த மகான்களோட வழிபாடு, மகான்களோட தரிசனம். காலையிலே பாருங்க அனுப்பிச்சிட்டாங்களா உங்களுக்கு ராகவேந்திரோட படம், காமதேனுவோட படம், சாய்பாபாவோட படம். ஆமா சார், என் போன்ல வந்த மெசேஜ் உனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு மகான்களோட வழிபாடு. வெறுங்கையோட வேற நம்ம போக மாட்டோம்.
யாரை பார்த்தாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த ஆலய தரிசனம் செய்தாலும் வெறும் கையோட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவதற்கான தருணம். சாயினாலே கொடுங்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப நீங்களும் எங்கேயாவது பச்சை கிளியை இன்னைக்கு பார்த்துட்டீங்க, ஒரு நல்ல நிறமுள்ள பறவையை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது பஞ்சபட்சி சாஸ்திரமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். காகத்தை பார்த்துட்டா கன்னிராசி நேயர்களே சின்ன கலகம் இருக்கும். அச்சச்சோ சார், காகம்னா கலகமா சார்? ஆமா, ஆமா. அப்ப காகமா, பறவையா, மனம் கொத்தி பறவையா, மரம் கொத்தி பறவையா? அதாங்க கிங்ஃபிஷரா, உட்பெக்கரா, பேரட்டா, இதெல்லாம் பாருங்களேன். இப்ப கன்னிராசி நேயர்களே காகம் இன்னைக்கு வேண்டாம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகந்த நன்மைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். மாலை நேரத்துல ஆலய தரிசனம், தெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரம், பிரார்த்தனை. அட பௌர்ணமி வேற இல்ல, அப்புறம் கெத்தா இல்லாம எப்படி? இது துலாம் ராசி நேயர்களே உங்க கேங்கே கெத்தான கேங்கு. அந்த கேங்ல நீங்க தான் கெத்தான ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி விசேஷங்கள், வைபவங்கள், ஷாப்பிங் போயே தான் தீருவோம் அப்படின்னு சொல்ற நிலை. நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க. நீங்க கோயிலுக்கு வர சொல்லுங்க, வர சொல்லாம போங்க. எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியே தீரணும் அப்படின்னு துலாம் ராசி நேயர்களே அவுட்டிங், ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங், மெயின் டோர் ஷாப்பிங், பேக் டோர் ஷாப்பிங், இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் போட வேண்டிய ஷாப்பிங் எல்லாம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு காணப்பட வேண்டிய ஒரு நாள். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமா சார், ஆமா சார், இந்த கருப்பணசாமி குதிரை மேல உட்காந்துருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. அந்த உக்ர தெய்வங்கள்ட்ட போகும்போதெல்லாம் கொஞ்சம் வயிற்றுல புலி லேசா கரைக்குது அப்படின்னு சொல்றது. அந்த ஆத்தங்கரை, அந்த அருவா, அந்த குளத்தங்கரை, அந்த வரப்பு, அந்த தென்னந்தோப்பு, அந்த வாய்க்கா வரப்பு, இதெல்லாம் இறங்கும்போதே ஒரே த்ரில்லிங்கா இருக்கு. அங்க இருக்க பெரிய குதிரை, அந்த குதிரை மேல முட்டைக்கண்ணு சாமி, அந்த முனீஸ்வரர் கருப்பு. நண்டு கண்டாலும் பயம், செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு கொஞ்சம் திக்குனே இருக்கு. கொஞ்சம் ஓரமா தான் நிக்கிறேன். பெரிய ஆபீசர் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. அவர் பெரிய ஆள் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. என்ன கேட்க போறாரோ தெரியல, என்ன சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். வார்த்தையில ஃபம்பிள்னஸ், தடுமாற வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கேட்க வேண்டிய நிலை. விருச்சிகராசி நேயர்களே இன்னைக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் மீ கேட்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நான் தனுசு ராசி நேயர்களேன்னு தான் ஆரம்பிக்கணும். அப்ப விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட தருணங்கள், பணவரவு, மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள், சொல்வாக்கு, செல்வாக்கு, அருள்வாக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வேற சரித்தம் படிக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, குடும்பத்துல நல்ல அந்யூன்யமான தருணங்கள், இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஜம் ஜம்முன்னு வாழலாம், ஜாம் ஜாம்னு வாழணுங்கிற அவசியம் இருக்காது. அதாங்க டிராஃபிக் ஜாம் இன்னைக்கு இருக்காது, தெளிவா இருக்கும். சர்ருன்னு போயிட்டு சர்ருன்னு வருவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்ப ஜாம் ஜாம்னு வாழ வேண்டிய தருணங்கள் இன்னைக்காக இருக்கும். உங்களுக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். விஐபி என்ட்ரி தான் அணுங்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. சொல்கிற வார்த்தைகள் அனைவராலும் கவனிக்கப்படும். பிரார்த்தனைகள், மகான் தரும் மெசேஜ், அதோட திருப்பதி பெருமாள் தரக்கூடிய மெசேஜும் உங்களுக்காக உண்டு. அதாங்க பாலாஜி, பாலாஜி, பாலா, கோவிந்தா, திருப்பதி, ஏழுமலை, வெங்கடேசா, இந்த பெயர் கொண்டவர்களை இன்னைக்கு சந்திக்க வேண்டிய நிலையோ, அவர்கள்ட்ட இருந்து ஒரு தகவல் வரக்கூடிய அமைப்போ. சார் என்ன சார் நீ இப்படிலாம் சொல்ற, இப்படிலாம் நீ சொல்லிடாத, கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. இதெல்லாம் கேட்டாதானே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். இன்னைக்கு கூஸ் பம்ப்ஸுங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காகவே உரித்தானதா இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணும்ல முனை. மாலை நேரத்துல கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அதுவும் மோத்தி லட்டு தின்ன ஆசையா, ஆலய தரிசனங்கள், பிரசாதங்கள், கோவில் பிரசாதங்கள், மடங்கள்ல இருந்து அன்னதானங்கள், மடங்களோட பிரசாதங்கள் பெரிய அளவுக்கு வர வேண்டிய அமைப்பு, மந்திர உபாசனைகள். ஆமா சார், ஆமா சார், இன்னைக்கு ஒரு குருவை சந்தித்தேன்னு சொல்ற நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்கள் மீது இருக்குங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. எடுத்த காரியம், தொட்ட காரியம் தொடங்க வேண்டிய அமைப்பு. உங்களுடைய வயதுல பெரியவர்கள், ஸ்தானத்தில் மூத்தவர்கள், உங்களை வழிநடத்துபவர்களை கண்டா வாங்குங்க ஒரு ஆசீர்வாதம். அவங்க வாயில ஒரு நல்ல வார்த்தையை கேட்டு வாங்கிடுங்களேன். நீங்க ஒரு வார்த்தை நல்லதா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தானமாச்சியும் பண்ணக்கூடிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். தண்ணீர் தானமா இருக்கலாம், உணவு தானமா இருக்கலாம், வஸ்திர தானமா இருக்கலாம், பொருளாதாரத்தை கூட தானமா கொடுக்கலாம், அறிவு தானத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பு கூட உங்களுக்காக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய அனுபவத்தையோ, உங்களுடைய அறிவையோ, உங்க புத்திசாலித்தனத்தையோ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு தாங்க நீங்க ஹீரோ. ஆனா மாலை நேரம் வரைக்கும், பௌர்ணமி ஆரம்பிக்கிற வரைக்குமே
ஒரு பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு ஒரு பதட்டம், ஒரு லாஸ்ட் மினிட் ரஷ், ஒரு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். கார்த்தி சார் முடிஞ்சிருமா, கொஞ்சம் சீட் எடுத்து பார்த்து கரெக்டாக சொல்லுங்க. நீங்க வேற பச்சை கலர் அதிர்ஷ்டம்ட்டீங்க, நீங்க நீல கலர் சொக்காத வேலை இருக்கீங்களே, நீங்களும் இன்னைக்கு நீல கலர் சொக்கா போட்ட ஒருத்தரை கடந்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது. மாலை நேரத்துல ஒரு 4 கால் ஜீவராசியை கடந்து வர வேண்டிய ஒரு அமைப்பு. அது ஒரு சகுனமாகவும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு நல்ல காரியமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு முன்னாடியோ கோவிலுக்கு பக்கத்துலயோ பசுக்களை காண வேண்டிய தருணம், மடங்கள்லையோ மகான்களோட ஆலயத்திலேயோ பசுக்களை சந்தித்து ஆஹா அப்படின்னு அந்த பசுமாட பின்புறம் இருந்து நமஸ்காரம் பண்ண வேண்டிய அமைப்பு நீ கும்பராசிரியர்களுக்காக. பௌர்ணமியில உங்களுக்கு பசுமாடோட ஆசீர்வாதம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பொருளாதார உயர்வு, பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு சமாளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன் கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்த இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரை அதர்மத்தை கண்டா பொங்கணும், அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கணும், தட்டி தூக்கணும். நம்ம எப்பவுமே ஹீரோவா வலம் வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். இன்னைக்கும் நீங்க ஹீரோ தான். ஆனா பாருங்க, நியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய தருணங்கள். நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடை, நியாய விலை ஆட்டோ, அநியாய விலை ஆட்டோ, இப்படி அநியாயமா விலை சொல்றவங்கள பார்க்குறப்ப ஏன் இவ்வளோ பேராசை உனக்கு, ஏன் இவ்வளோ ஆசைப்படுற, ஏதோ பாவம் ஜனங்கள்லாம் கஷ்டத்துல கொஞ்சம் கேட்குறாங்க, இதை செஞ்சா என்ன, இதை கொடுத்தா என்ன, இதை வச்சா என்ன, எப்பா ஓவர் ரேட்டுப்பா அப்படின்னு இந்த ஓவர் ரேட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணாம் மீனராசி நேயர்களே, முடிஞ்சா நாம திருந்திப்போம் இப்படி சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அதுபடி திருந்தி தான் ஆகணும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மதுரை மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.